ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன். இப்போதைக்கு சென்னையிலேருந்து பேசுகிறேன், வெஸ்தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன். கைஸ், நம்ம சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கான அண்ட் ஃப்ரெஷர்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கான ஃப்ரெஷர்ஸ்க்கான ஒரு சேனல். நம்ம சேனலில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண லிங்க் தந்திருக்கேன். தேவையானவங்க அந்த லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட் சப்போர்ட் வந்துட்டுருக்கேன், அதுக்கான டெலகிராம் லிங்க் இருக்குது, அதையும் பயன்படுத்தி லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட லிங்க்கும் இருக்குது, அதை பயன்படுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தொடர்ந்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு சப்போர்ட்டை தரும் கைஸ். வாங்க நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் வந்து சூப்பராக ஒரு பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து கீழே விழுந்தவங்க கரெக்டாக சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டாங்க. ஸோ இன் பிட்வீனுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து 2 ஹவர்ஸ் வந்து ஒரு 11 ஓ கிளாக் வரைக்கும், நல்ல ஒரு 12 ஓ கிளாக் வரைக்கும் கன்சல்டேஷனில் இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு நல்ல ஒரு மொமெண்டம் அப் சைடில் 24,625 பிரேக் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு மூவ் வந்துருந்தாங்க. இது எல்லாமே நான் நேற்று ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். ஓகே கைஸ், எனிவே ஸோ நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வாங்க போய்ப்போம். ஸோ இன்றைக்கி எங்கே ரிவர்சல் ஆனால் எங்கே ஓப்பன் ஆனால் அந்த லெவலை கண்டிப்பாக நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஓப்பன் ஈக்குவல் டு ஹை இந்த லெவல், சரிங்களா? அந்த லெவல் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட் மேலேருந்து கீழே விழுறானா அந்த இடத்த வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 24,630, சரிங்களா? அதே மாதிரி கீழே எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தான்னு பாருங்கள். கரெக்டாக இந்த இடம் 534, அதையும் மார்க் பண்ணி வைங்க. அதுக்கு மேலே இந்த 2 லெவல், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல், சரிங்களா? இந்த ரெட்டும் க்ரீனும் ஈக்குவலாக ஒரு இடத்துல வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லெவல்லாம் வருதுன்னா நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் ஒரு சப்போர்ட்டாக உங்களுக்கு ஆக்ட் பண்ணுவோம், சரிங்களா? இப்போ நீங்கள் ஃபிபனாச்சி யூஸ் பண்ணுங்கள். ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஸ்விங்கில் நீங்கள் ஃபிபனாச்சி செலக்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைய ஹை டு லோ, ஸோ இன்னைய லோலேருந்து ஹை என்ன அப்படின்றத மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மிட் பாயிண்ட் கிடைக்கும். அதுதான் வந்து கோல்டன் ரேஷியோ லெவல், சரிங்களா? அந்த லெவல் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் கைஸ். ஸோ அந்த இடத்த வந்து நான் பாக்ஸ் போட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன், இந்த எல்லோ பாக்ஸ். ஸோ அதை நான் வந்து க்ரீனில் கூட மாற்றி தரேன், அது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றது, சரிங்களா? ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஸ்விங் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் லெவல் மார்க் பண்ணீங்க அப்படின்னா அப் சைடில் என்ன வரும், டவுன் சைடில் என்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சிடும், சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ரீசெண்டாக அந்த சின்ன ஸ்விங்கு. ஸோ இதை இங்கே இப்படி வச்சிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் மார்க்கெட்டு அப் சைடில், அதாவது இந்த க்ளோசிங் லெவல்லேருந்து இந்த 725, அதாவது அந்த ஹைக்கு கீழே, இது வந்து இந்த ரேஷியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் தருவான். இந்த இடத்த வந்து அவன் கிராஸ் பண்ணும்போது நீங்கள் கால் சைடில் போகலான்றத, அதை கன்ஃபர்மேஷன் எப்போ பண்ணணும் அப்படின்னா 24,737. ஸோ எஸ்டர்டே ஹை, ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்கள் கால் சைடில் மூவ் எடுக்கலாம், சரிங்களா? எடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்ச லெவல் 24,756, இந்த லெவலில் மீட் ஆகாதவங்க கூட அதுக்கு மேலே வந்து அதே மாதிரி பாருங்கள் 786 ஒரு லெவல், 87 இங்கே காட்டுது, 86. அதுக்கு மேலே பாருங்கள் 24,800 ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலில் நோட் பண்ணி வச்சுருக்கேன், இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 814, 819 இருக்குது, 825 நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே, சரிங்களா? அது கடைசியாக போய் முட்டக்கூடிய இடம் பாருங்கள் 837. அதுக்கப்புறம் வந்து ரிஜெக்ஷன் பாக்ஸ் இருக்குது, சரிங்களா? அந்த ஏரியா எது வரைக்கும் இருக்குது, 840லேருந்து 857 வரையும் இருக்குது, சரிங்களா? அது மிகப்பெரிய ரிஜெக்ஷன் ஏரியா 852, சரிங்களா? 840லேருந்து 852, அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 857, இது எல்லாமே ஒரு ரிவர்சல் ஏரியா. ஓகே கைஸ், ஸோ அப் சைடில் இதுதான் லெவல். நீங்கள் எப்படி தான் வந்து ஷார்ட் ரேஞ்ச் வச்சாலும் ஏற்கனவே நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் படி நம்ம மார்க் பண்ண லெவல் கூட எப்போல்லாம் மீட் ஆகுதோ
அப்படி மீட் ஆகக்கூடிய லெவல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அங்கேருந்து ரிவர்சல் ஆகவும் வாய்ப்புகள் இருக்குது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 756 760 அந்த லெவல் வந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அதை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வரேன் இப்படி வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி இப்படி ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப இப்படி மேலே போகும்போது நீங்கள் வந்து இந்த இடத்த இப்படி கிராஸ் பண்ணும்போது, அதாவது இந்த இடம், ஸோ இப்படி இதை பிரேக் பண்ணி கிராஸ் ஆகும்போது நீங்கள் வந்து என்ட்ரி லிமிட் ஆர்டர் போட்டு என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப் சைடில் ஃபர்தராக இருக்கக்கூடிய 786 800 825 837 வரைக்கும் லெவல் போக வாய்ப்பு இருக்குது அப் சைடில். சரிங்களா? ஆனால் 800ன்றது மிகப்பெரிய ரிவர்சல் ஏரியா, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆட் பண்ணுவான். சரிங்களா? ஓகே, ஸோ அதையும் நான் மார்க் பண்ணிட்டேன். அடுத்து டவுன் சைடில் லெவல் என்ன அப்படின்றத ரீசெண்டாக நடந்த ஸ்விங்கை நீங்கள் மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் ரீசெண்டாக இருந்த ஸ்விங் டவுன் சைடில். இந்த ஸ்விங்கை மார்க் பண்ணிவிட்டு இதோட 0.5 0.6 மார்க் பண்ணி வைங்க. அது எல்லோ பாக்ஸ். இந்த எல்லோ பாக்ஸை கட் பண்ணி கீழே போனால் மட்டும் புட் சைடில் ட்ரேட் எடுங்க. இதை நீங்களே கூட மார்க் பண்ணிக்கலாம் கைஸ். ஆனால் நீங்கள் கரெக்டான லெவலில் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். தப்பான இடத்துல ஃபிப்னாச்சி வச்சுட்டு நான் மார்க் பண்ணிவிட்டு எனக்கு வந்து மார்க்கெட் வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரீசெண்டாக நடந்த இந்த ஸ்விங்கை நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சிங்கன்னா இதை இந்த எல்லோ பாக்ஸை பிரேக் பண்ணி, அதாவது 678 கீழே பிரேக் பண்ணும்போது பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் ஆகும். ஸோ அதே தான். ஸோ ஸ்ட்ராங்காக ஒரு கேண்டில் வந்து பிரேக் பண்ணி இப்படி ரீடெஸ்ட் பண்ணி இப்படி கீழே வரும்போது இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கலாம். ரீடெஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பிளைண்டாக போய் உள்ள என்ட்ரி ஆகி மாட்டிக்கக்கூடாது. மாட்டினா வெளியே வர தெரியணும். இப்போ நான் வந்து குவான்டிட்டி வந்து இன்றைக்கி 300 150 450 குவான்டிட்டியில் என்ட்ரி எடுத்தேன். பட் எஸ்எல் ஹண்ட் ஆகி லாஸில் வெளியே வந்தேன். பட் சின்ன லாஸில் எப்படி வெளியே வரணும் உங்களுக்கு தெரியணும். கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ண தெரியணும். எப்போ எதை ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இல்லைனா உங்களுக்கு லாஸ் வந்து அதிகமாகிடும். நீங்கள் லாஸ் ஆகிறேன்னு சொல்லி ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா மிகப்பெரிய லாஸ் ஆகிடும். உங்கள் கேபிட்டல் 0 ஆகிடும். சரிங்களா? இது வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே பாருங்கள், நாம் மார்க் பண்ண லெவல் எல்லாமே அதே மாதிரி இந்த க்ரீன் பாக்ஸ் சப்போர்ட் வரைக்கும் கீழே வராமல் பாருங்கள். அதை பிரேக் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னா நமக்கு கேட்கக்கூடிய லெவல் டவுன் சைடில் என்னென்ன லெவல் இங்கே பாருங்கள். இந்த எல்லோ பாக்ஸை பிரேக் பண்ணி 678 பிரேக் பண்ணி கீழே வந்தானா 654 ஒரு லெவல், 630 ஒரு லெவல், 625 613. ஸோ இன்றைக்கி மார்னிங்கில் பிரேக் பண்ணி வந்த லெவல்ஸ் இதெல்லாம். சரிங்களா? 689 554 551 சேம் தான். நம்ம ஏற்கனவே மார்க் பண்ண இந்த லெவல்ஸ். சரிங்களா? வேறு எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. கீழே வந்து 24500 ஒரு பிஎஸ்ஐ லெவல். சரிங்களா? அந்த இடம் வரும்போது அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுத்து மேலே போக ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு ஃபுல் பேக்கில் ட்ரை பண்ணுவாங்க. எப்பவுமே ஒரு பிஎஸ்ஐ லெவல் ஸ்ட்ராங்கான ஒரு ரிவர்சல் ஏரியா அப்படின்னா அவங்களாம் மார்க்கெட்டில் பெரிய ஒரு மொமெண்டம் க்ரியேட் பண்ணிட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அங்கே தான் வந்து செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக அக்ரெசிவாக இருப்பாங்க. அதன் காரணமாக தான் மார்க்கெட் வந்து பெருசாக கீழே வருவாங்க கைஸ். ஸோ இதில் தான் நாளைக்கான லெவல்ஸ். ஓகே கைஸ், இருங்க நான் டைப் பண்ணிடுறேன். நாளைக்கு 4th செப்டம்பர் 2025 நிஃப்டி price action levels for beginners. ஓகே கைஸ், இந்த லெவல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல இம்பேக்ட் இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தரக்கூடிய ஒரு ப்ரீமியம் கால்குலேட்டர் மெத்தடில் நம்ம தரக்கூடிய லெவல்ஸ் என்ன அப்படின்றத வாங்க உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். இதுதான் அந்த லெவல்ஸ். நாளைக்கு வந்து மிகப்பெரிய இம்பேக்டாக இருக்கக்கூடிய லெவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 500 600 700 800 இந்த 4 லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பாருங்கள். 24500 108 ஹோல்டு பண்ணாலே அவன் 144 போய் ரீச் பண்ணுவான். அதுக்கப்புறம் 154 160 160 கிராஸ் பண்ணிட்டான் அப்படின்னா 40 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவான். 24500 கால் ஆப்ஷன்
சரிங்களா. மார்க்கெட் வந்து கால் சைடில் போகிறான் அப்படின்னா ஓகேங்களா. ஸோ யார் ஹோல்டு பண்ணுறாங்களோ அது 154 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 160 டக்குன்னு பிரேக் பண்ணி மேலே போகும்போது ஒரு குயிக் மொமெண்டம் ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது கால் சைடில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்போது. சரிங்களா. அதே மாதிரி 24 600 84 நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம், எஸ்எல் என்ட்ரி. அந்த 104 இன்னொரு எஸ்எல் என்ட்ரி. அதுக்கு மேலே போகும்போது 127 பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவல். அதை தக்க வச்சான் அப்படின்னா மேற்கொண்டு அவன் 215 வரையும் போவான். அவனோட சப்போர்ட் லெவல் என்னன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாருங்க இதில் வந்து WKNSனா வீக்னஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ 24,400 கால் ஆப்ஷன் வந்து 166 பிரேக் பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு கீழே அவன் வீக்னஸ் எது வரைக்கும் போவான், 23 ரூபா வரைக்கும் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி அவனுக்கு சப்போர்ட் எங்கே இருக்குது, 70 ருபீஸில் இருக்கான். ஸோ 166லேருந்து 70 எத்தனை பாயிண்ட்ஸு, கிட்டத்தட்ட இதில் ஒரு 40, இதில் 30, 70 பாயிண்ட்ஸ். சரிங்களா. 64 பாயிண்ட்ஸ் 70 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இவன் இங்கே வீக் ஆனா அப்படின்னா கால் சைடில் வீக் ஆகிறான் அப்படின்னா நீங்கள் யாரை ஃபோக்கஸ் பண்ணணும், புட் ஆப்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா. ஸோ அதே மாதிரி சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு புட் ஆப்ஷனில் போகிறான் அப்படின்னா 24,800 உங்களுக்கு இந்த மணியாக இருப்பான். அவன் வந்து 114 தக்க வச்சான் அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்டை ஃபர்தராக 241 281 வரைக்கும் போவான். அவனோட சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 72 மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணி கீழே போனால் 60 ஒரு சப்போர்ட்டு, 60க்கு கீழே போனான்னா வீக்னஸ் அவன் 37 ரூபா வரைக்கும் கீழே போவான். சரிங்களா. புட் ஆப்ஷனில். ஓகே கைஸ். அப்படி இல்லை இவன் கால் சைடில் மார்க்கெட் கால் சைடில் மூவ் ஆகிறான் அப்படின்னா எய்தர் காலர் போட்டு அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் தவிர லெவல் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து காமனு, அது காலுக்கும் இருக்கும் பொட்டுக்கும் இருக்கும். நீ தானடா சொன்ன வீடியோவில் 24,400 காலில் போகும்போது இந்த ப்ரைஸ் வந்து அது யார் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை தக்க வைக்கிறாங்களோ எய்தர் காலாகவும் இருக்கலாம் இல்லை புட்டாகவும் இருக்கலாம். ஓகே கைஸ். இது பிகினர்ஸ்க்கான அகைன் ஒரு ரிமைண்டர். ஓகே, அவங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக திரும்பவும் சொல்கிறேன். சரிங்களா. ஸோ யார் இந்த காலார் புட் இந்த எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த பிஇபி லெவலில் ஹோல்டு பண்ணுறாங்களோ அந்த சைடில் டார்கெட் இதெல்லாம் தந்துருக்கேன், அதோட சப்போர்ட்ஸ். ஓகே கைஸ். ஸோ இதுதான் நாளுக்கான லெவல்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். ஸோ ப்ளீஸ் இன்ஃபார்ம் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சேனலில் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணி இன்ட்ராடே பண்ணி உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். See you tomorrow. If possible only I will come live. Okay, otherwise only follow my levels, this BEP levels. Okay guys, good night.